ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணே நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இந்த யூடியூப் சேனலில் இந்த நாயன்மார்களுடைய சிறப்பு அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு பல சிறப்புகளை நம்ம சொல்லிட்டு வரோம். 63 நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் எந்தெந்த ஊரில் எந்நாடு போற்றும் தென்னாட்டில் போட்டு பிறந்திருக்காங்க. அவங்க எந்தெந்த ஊரில் பிறந்திருக்காங்க, அந்த ஊருடைய சிறப்பு என்ன, அந்த ஊருடைய அவருடைய செய்த செயல்பாடுகள் என்ன, இறைவனை எப்படி போற்றி மகிழ்ந்தார்கள் அப்படின்ற ஒரு இது அழிஞ்சிடக்கூடாது. ஆதி காலத்தில் தெருக்கூத்து அது என்னென்னவோ நடந்திருக்கும் நாடகங்கள்லாம். இப்போ ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நீங்களும் பார்க்குறீங்க. இந்த செல்போன் என்னமே பார்க்குற நாடகம் சினிமா இப்படி இல்லை நிகர் போயிட்டு இருக்குது. 63 நாயன்மார்களுடைய சிறப்பு என்ன அப்படின்றது இது அழியக்கூடாது. இது ஒரு ஓலைச்சாவடி மாதிரி இந்த பிடிபி சேனலிலே பயந்து கொண்டு வருகிறது. இப்போது 21 நாயன்மார்கள் முதல் சொன்னோம். அடுத்த 20 நாயன்மார்கள் சொல்லியிருக்கோம். 21வது நாயன்மார்கள் சொல்ல போகிறோம். மெய்பொரு நாயனார். இவர் திருக்கோவிலூர் சோழவள நாட்டில் சேதிநாடு என்னும் ஊர் இங்கு தென்பண்ணார் இதன் அருகிலே மெய்பொருள் நாயனார் தோன்றினார். இவர் ஒரு மன்னர். சிவடியார்களின் திருநீரே சிவனாக கருதி அவர்கள் காலிலே விழுந்து வணங்கி இவரை சிவனாக போற்றி மகிழ்வார்கள். இவர் ஒரு சிவனா ஏன்னா வரும்போது, ஐயா நீங்கள் ஒரு சிவனடியார் அல்லவா, எங்கள் காலில் விடுகிறேன் என்று கட்டி தழுவார்கள். ஆனால் முத்தநாதன் என்ற ஒருவன், அவன் ஒரு சிறு மன்னன், அவன் ஒரு மன்னர். இவரிடம் இந்த நாட்டை அபகரிக்க போரிடுவான், அடிக்கடி போரிடுவான். இவரிடம் தோர்த்து கொண்டு ஓடிவிடுவான். என்ன செய்வது, இவனிடம் நம்ம இப்படி அடி வாங்கி சொல்கிறோம் என்று ஒரு நாள் எண்ணி பார்த்தார். இவர் சிவனடியார்களின் திருநீரை கண்டு சிவனடியார் கால்களில் விழுந்து இவன் வணங்குவதை கண்டு நம்மளும் ஒரு சிவனடியார்களாக வேடம் பூண்டு உடமெல்லாம் திருநீர் பூச தெரியாமல் பூசிக்கொண்டு இவரை மெய்பொரு நாயனாரை கண்டு வழிபடுகிறார். மெய்பொருளா, ஐயா என் இல்லத்திற்கு வாருங்கள், இப்பேற்பட்ட ஒரு சிவனடியாரை நான் கண்டதில்லை, நெற்றியிலே திருநீரை மட்டும்தான் கண்டிருக்கிறேன், இங்கு உடம்பெல்லாம் திருநீராய் இருக்கிறது, எம்பெருமான் கைலாசலோகத்திலிருந்து வந்திருக்கிறீர்களே, வாருங்கள் என்று உள்ளே வந்தேன். மெய்பொருள் நாயன, ஐயா மெய்பொருளே, நான் ஒரு ஓலைச்சாவடி கொண்டு வந்திருக்கேன், அது எம்பெருமானுடைய திருப்பெருமை அதில் இருக்கிறது, அதை நீ தனியாக இருக்க வேண்டும், நான் அதை உனக்கு உபதேசிக்கிறேன் என்றார். அப்படி ஆகட்டும் ஐயன் என்று ஒரு தனி அறையிலே இந்த முத்தநாதனை அழைத்து சென்று இவர் காலிலே விழுந்து வணங்கு என்று வணங்கும் போது மெய்ப்பொரு ஓலைச்சாவடி எடுக்கிறென்று அந்த ஓலைச்சாவடியிலே ஒரு மறைத்திருந்த ஒரு கத்தி எடுத்து மெய்ப்பொரு நாயனாரை கடுத்தறுத்தார், அறுத்து கொன்றான் இந்த முத்தநாதன். அப்பேற்பட்ட நீ திருநீருக்காக தன் உயிரையே தானம் செய்த இந்த மெய்ப்பொரு நாயனாரின் திருப்பெருமையை இந்த பிடிபி சேனலிலே ரொம்ப பெருமையாக சொல்லுகிறோம். இதை நீங்கள் காதிலே வாங்கினாலே போதும். 42 நாயன்மாருடைய சிறப்பு காதிலே வாங்கினாலே போதும். உங்களுக்கு மறுபிறவிலே உங்களும் ஒரு நாயன்மாரா பெருமான் தருவான். இதை காதாலே கேளுங்கள். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.